ஒரு காலத்தில் ஒரு சிறிய ஊரில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழை. அவரது ஒரே சொத்து ஒரு சிறிய குதிரைக்குட்டி. அந்த குதிரைக்குட்டியை அவர் தன் சொந்த மகனைப் போல கவனித்து வந்தார். ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போனது. கிராம மக்கள் அனைவரும் அவரிடம் வந்து, "பெரியவரே, என்ன இது? உங்கள் ஒரே சொத்து காணாமல் போய்விட்டதே, இது ஒரு பெரிய துரதிருஷ்டம்" என்று வருத்தப்பட்டனர். ஆனால் அந்த முதியவர் அமைதியாகச் சொன்னார், "துரதிருஷ்டமா அல்லது அதிர்ஷ்டமா என்று யாருக்கு தெரியும்? அல்லாவே அறிந்தவன்." சில நாட்களுக்குப் பிறகு அந்த குதிரைக்குட்டி மீண்டும் வந்தது. ஆனால் அது தனியாக வரவில்லை. அதனுடன் காட்டுக்குதிரைகள் பலவும் வந்திருந்தன. இப்போது அந்த முதியவருக்கு நிறைய குதிரைகள். ஊர் மக்கள் மீண்டும் வந்து, "பெரியவரே, நீங்கள் சொன்னது சரிதான். அது துரதிருஷ்டமில்லை, ஒரு பெரிய அதிர்ஷ்டம். உங்களுக்கு இப்போது நிறைய சொத்து கிடைத்துவிட்டது" என்று வாழ்த்தினர். மீண்டும் அந்த முதியவர் அமைதியாகச் சொன்னார், "அதிர்ஷ்டமா அல்லது துரதிருஷ்டமா என்று யாருக்கு தெரியும்? அல்லாவே அறிந்தவன்." அடுத்த நாள் அவரது ஒரே மகன் அந்த காட்டுக்குதிரைகளை பழக்க முயன்றான். அப்போது ஒரு குதிரை அவனை தள்ளிவிட்டது. இதில் அவனது கால் உடைந்து போனது. மக்கள் மீண்டும் வந்தனர். "ஐயோ, என்ன இது? உங்கள் ஒரே மகனின் கால் உடைந்து விட்டதே, இது ஒரு பெரிய துரதிருஷ்டம்" என்று கவலைப்பட்டனர். இப்போதும் அந்த முதியவர் அதே பதிலைச் சொன்னார். "துரதிருஷ்டமா அல்லது அதிர்ஷ்டமா என்று யாருக்கு தெரியும்? அல்லாவே அறிந்தவன்." சில நாட்கள் கழித்து அந்த நாட்டிற்கு போர் வந்தது. ஊரிலுள்ள இளைஞர்கள் அனைவரும் போருக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். போருக்குச் சென்ற பல இளைஞர்கள் திரும்பி வரவில்லை. ஆனால் கால் உடைந்த முதியவரின் மகன் மட்டும் வீட்டிலேயே இருந்தான். அவன் போருக்குச் செல்லவில்லை. ஊர் மக்கள் முதியவரை பார்த்துச் சொன்னார்கள், "உங்கள் மகன் அதிர்ஷ்டசாலி, அவன் போருக்குச் செல்லவில்லை." வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு கெட்டது போல தெரியும் விஷயங்கள் ஒருவேளை அல்லாஹ் நமக்கு தரும் நல்ல விஷயங்களின் தொடக்கமாக இருக்கலாம். நமக்கு கெட்டதாக தெரிவதை நாம் விரும்ப மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வோ நமக்கு எது சிறந்தது என்பதை நன்கு அறிந்தவன். எனவே வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது துரதிருஷ்டம் என்று நினைத்து வருத்தப்படாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருங்கள். அல்லாஹ்வே அறிந்தவன்.